ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 7லேருந்து ஒரு வீடியோ ஒண்ணு ஆக்சுவலி வெளியாகி இருந்துச்சு. அதுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் டாஸ்க்க சரியா விளையாடாம, அவங்களுக்குள்ள இருக்கிற பணத்த பரிமாறிக்கிட்ட விதத்த பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு. அதோட இதுவரைக்குமே இல்லாத வகையில பிக் பாஸ் எச்சரிச்சதோட மட்டும் இல்லாம, டாஸ்க் நேரத்துல லைட்ட ஆஃப் பண்ணி தன்னுடைய கோவத்த வேற காமிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த நிலையில தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல ஆக்சுவலி நம்ம பார்க்க போறோம். ஸோ, இதுக்கு முன்னாடி சீசன்களோட கம்பேர் பண்ணும்போது, இந்த சீசன் பார்த்தீங்கன்னா, பயங்கர சண்டைகள், ஆபாச இரட்டை அர்த்த வசனங்கள் இந்த மாரியா இந்த சீசன்ல அளவுக்கு அதிகமாவே இருக்குது. அது மட்டும் இல்லாம, யாருமே எதிர்பார்க்காத வகையில பிரதீப்போட எவிக்ஷன் வேற இருந்துச்சு. அதுவும் ரெட் கார்டு எவிக்ஷன். ஸோ, அதனாலேயே பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே பயங்கரமா விமர்சிக்கப்பட்டுச்சு. அதேபோல இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அடுத்த பிரச்சனை ஒண்ணு வெடிச்சிருக்குது. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டான்ஸ் மாரத்தான் டாஸ்க் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இத ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 6ல வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். அப்போ டான்ஸ் மாரத்தான் நடந்துகிட்டு இருக்கும். அதுல யாருடைய டான்ஸ் நல்லா இருக்குதோ, ஸோ அவங்களுக்கு நம்மகிட்ட இருக்கிற பணத்த குடுப்பாங்க. இது போன சீசன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியா நல்லா போயிட்டு இருந்துச்சு. யார்கிட்ட அதிகமா கரன்சி இருக்குதோ, ஸோ அவங்க தான் அந்த டான்ஸ் வின்னரா தேர்வாயிடுவாங்க. பட் இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, போட்டியாளர்கள் இவங்களுக்குள்ளேயே காசை பரிமாறி இருக்கிறாங்க. ஏற்கனவே நேத்து நடந்த அந்த மணல் டாஸ்க்ல கூட பார்த்தீங்கன்னா, இதுதான் நடந்துச்சு. அதே போல இப்போ டான்ஸ் ஆடி அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்மளே பணத்தை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியா கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமா டென்ஷன் ஆயிருக்கிறாரு. அதனால கோவமாகி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கரன்சியை ஷேரிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி உங்களுடைய வேல்யூவை நீங்களே ஏன் குறைச்சிக்கிட்டீங்க? போர்டில் நீங்கள் என்ன எழுதினாலுமே பார்த்துக்கிட்டு சும்மா விட்டுருவேன்னு நினச்சிங்களா? இந்த மாதிரியா சொல்ல. அதுக்கு இந்த வார தலைவராக இருக்கிற மணி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பணத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரியா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா பேசிகிட்டு இருக்கிறாரு. அதை தொடர்ந்து டான்ஸ் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, மாயா அண்ட் பூர்ணிமா 2 பேரும் அவங்க முன்னாடி பணம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வைக்கப்பட்டிருக்குது. அப்போது மாயா எனக்கு இந்த பணம் தேவையில்லை இந்த மாதிரியா சொல்ல, அதுக்கு கோவமான பூர்ணிமா பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை தூக்கி எறிஞ்சி இது எனக்கு தேவையில்லை இந்த மாதிரியா சொல்லி தட்டி விட்டுட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த விசித்ரா அண்ட் அனன்யா 2 பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது அனன்யா இவங்க தப்பிக்கணும், அதுக்கு தானே இந்த ட்ராமா இந்த மாதிரியா வந்து அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது கோவமாக நடந்து போகிற பூர்ணிமா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு சில திங்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமாக தள்ளி விட்டு எரிஞ்சிட்டு போகிறாங்க. அதுக்கு பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு விதிமுறைகளை மதிக்கிற தன்மை இல்லை அப்படிங்கிறது எனக்கு இப்போ தெரியுது. உங்களால் நான் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் இந்த மாதிரியா சொல்லி வீட்டோட லைட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி விடுறாரு. இது வரைக்குமே எந்த சீசன்லையுமே நடக்காத ஒரு விஷயமா இது இருக்குது. இதனால் இந்த சீசன் இன்னைக்கோட முடிஞ்சிடுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கூட பார்த்தீங்கன்னா இணையத்தில் பலருக்குமே எழுந்தது. ஏற்கனவே இந்த சீசன்ல அதிகமான விதிமீறல்கள் நடந்துட்டு இருக்குது. அதை ஒவ்வொரு வாரமுமே கமல் சார் சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ரகசியம் பேசுறது, மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசுறது, ஒரே பாத்ரூம்குள்ளே போய் பேசுறது, ட்ரெஸ்ஸிங் ரூமில் போயிட்டு பேசுறது, இந்த மாதிரியான நிறைய செயல்கள் பார்த்தீங்கன்னா நடந்தாலுமே இன்னைக்கு இவங்களுக்குள்ள டாஸ்க்ல அந்த பணத்தை மாற்றி ஆடுற ஆட்டம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸையே கோவப்பட வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியா தான் சொல்லணும். அண்ட் கமல் சார் பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாமே இப்போ பிக் பாஸ் பண்ணிட்டு வராரு. பிகாஸ் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பயங்கர அட்டூழியங்கள் பண்ணிட்டு வராங்க. ஸோ எனிவே இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 6 சீசன் முடிஞ்சு இப்போ 7வது சீசன் போயிட்டு இருக்குது. ஸோ இதில் ஒஸ்ட் சீசன் அப்படிங்கிற மாதிரியா நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படிங்கிற